பிரைஸ் லார்ட். நமது திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பில் பைபிள் ஸ்கூல் துவங்க உள்ளது. வருகின்ற மார்ச் 4ஆம் தேதி முதல் மொத்தம் 25 நபர்கள் மட்டும்தான் இதில் சேர முடியும். சேர விரும்புவோர் கீழே அளிக்கப்பட்டுள்ள அட்மின் நம்பரை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். நம்ம திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் தியானித்து அதன்படி நடப்பது போல நீங்களும் நடப்பீங்கன்னு நான் விசுவசிக்கிறேன். நான் எப்படி டெய்லி வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்றேனோ அது போல நீங்களும் ஷேர் பண்ணுவீங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாரும் நம்மளோட ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரீஸோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாம மகிமை பரட்டும். வாங்க அப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Genesis chapter 4 verse 3. சில நாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை கத்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். verse 4 சேர்த்து வாசிக்கிறேனே. ஆபேலும் தன் மந்தையில் இருக்கிற தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கத்தர் அங்கீகரித்தார். காயின் கனிகளெல்லாம் கொண்டு வந்தான். ஆபேல் தலையீற்றையும் கொழுமையானவைகளையும் கொண்டு வந்தான். கத்தரிடத்தில் கொண்டு வந்தான். இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற காரியம் அதுதான். கொடுக்கிறவர்கள், கொண்டு வருகிறவர்கள் தேவ சமூகத்தில். யார் சொல்லிக் கொடுத்தா? தகப்பன் தான் சொல்லிக் கொடுத்திருப்பார். கொடுக்க பழகு, கொடுத்து பாரு, கொடுத்து ஆண்டவர் பரிசோதித்து பாரு. நிலத்தின் கனிகளெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார். He was a giver. கொழுமையானதையும் தலையீற்றையும் கொண்டு வந்து கொடுத்தான். He was a specific giver. ஸ்பெசிபிக்காய் கத்தர் கொடுத்தவன். இன்னைக்கு த பெஸ்ட்டை கத்தர் கொடுங்க. இருதயம் தான் பெஸ்ட். முழு இருதயத்தை கத்தர் கொடுப்போம். அதுபோக தேவன் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவ நாமத்துக்கு என்று பயன்படுத்தி கத்தர் கொடுப்போம். கொடுத்து பார், என்னை பரிசோதிக்கிறியா, கொடுத்து பார் என்று சொன்னவர். கொடு கொடு கொடு, அநேக ஆசீர்வாதங்களை எடு எடு என்று எடுக்க செய்வார். இந்த வார்த்தையில கத்தர் அலங்கரிப்பாராக. இன்னைக்கு நான் கத்தருக்கு என்ன கொடுக்க விரும்புகிறார் என்பதை அறிந்து கொடுங்கள். இந்த நாள் முடிகிறதற்குள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்கிற கர்த்தருடைய கரத்தை காண கிருபை தருகிறார். இயேசுவின் நாமத்தில் காண்பீர்கள். ஜெபிக்கலாமா? பிதாவே, யார் யார் கையில நீ கொடுக்குதோ அற்புதத்தின் மேல் அற்புதம், அதிசயத்தின் மேல் அதிசயம். கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்களுடைய எல்லா பகுதிகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, கொடுக்கிற கைகள் செழிக்கட்டும். ஆண்டவரே, இருவரும் கொடுக்கிறார்கள். பெற்றோரா இருக்கிற நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க கற்றுக் கொடுங்கள். ஆதாம் கற்றுக் கொடுத்தார் தன் பிள்ளைகளா இருக்கிற காயினுக்கும் ஆபேலுக்கும். அதுபோல கற்றுக் கொடுக்கிற பெற்றோராய் கத்தர் நம்மை வைக்க கத்தர் கிருபை தருவாராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த நாளில் பிறந்த நாள் திருமண காண்கிறவர்களை ஆசீர்வதியும். வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு இயேசு நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். I command it, be healed in Jesus name. இயேசுவின் நாமத்தில் கண்கள் காணட்டும். நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும். இயேசுவின் மூலம் கேட்டுள்ள நல்ல பிதாவே. Amen, amen. God bless you.